1 kg மீனில் நான் குழம்பு செய்ய போகிறேன். மீன் செய்ய பதார்த்தங்கம்மா இதெல்லாம். இப்போ இதெல்லாம் நான் செய்ய போகிறேன் குழம்புக்கு. ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்கிறேன். அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா ஆட்டிக்கின்னு நெக்ஸ்ட்டு இந்த டமாட்டா போடுறேன். ஒரு டமாட்டா போதும். இந்த ஆஃப் முடி தேங்காய் போட்டு மிக்சியில் ஆட்டிக்கலாமா. தேங்காய் நைஸாக ஆட்டியாச்சு. இப்போ இதெல்லாம் ரெண்டும் நைஸாக ஆட்டி இருக்கிறோம் இல்லையா. இப்போ குழம்பு செய்ய போகலாம். குழம்பு இது குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் 5 வச்சுக்கிறேன், கொஞ்சம் பூண்டு, 2 புளி பாருங்க, 2 கை எவ்வளோ புளி ஊற வச்சுட்டு ஒரு குழம்பு செய்கிற முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இது கொஞ்சம் சாம்பார் தூள் வீட்டு அழுத்திக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்குறேன். இது ஃப்ரெஷ் மசாலான்னு வருது, கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. இது கூட கொஞ்சம் நான் போடுறேன், இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ 1 kg மீனுக்கு இப்போ நான் குழம்பு செய்ய போகிறேன். கேஸை பற்ற வைக்கிறேம்மா. இது பாருங்கள், இந்த மாதிரி குண்டா வச்சுருக்கிறேன். இதோட எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க எண்ணெயில். அது கொஞ்சம் வதங்கட்டும். போட்டுருக்கேம்மா. அது வதங்கிட்ட பிறகு வெங்காயம் போடுறேன். உரிச்சிட்டு போட்டுக்கோங்க பூண்டு. வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லையா. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றுறப்பாங்க. அரைச்சிருக்கிற மசாலாலாம் இதில் ஊற்றிடலாம். இருந்துமே தேங்காய் அரைச்சதுமே இதெல்லாம் இடி ஊற்றுங்க மசாலா. கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றலாம். இந்த டம்ளரில் 4.5 கிளாஸு தண்ணி ஊற்றிருக்கிறேம்மா. சாம்பார் தூள் போட்டுன்னு இருக்கிறேன். எங்கள் காரம் தகுந்த மாதிரி நான் போட்டுணும். மஞ்சள் தூள், தேவைகளோட உப்பு போட்டிருக்கிறேன். ஃபிஷ் மசாலா சாம்பார் போட்டுருக்கிறேம்மா போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் க்ளீனாக கலாரிக்கணும்மா. இந்த மாதிரி கலாரி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கார சாரமா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொத்தி வருது இல்லையா. ஸ்லோவாக வச்சுக்கிங்க. இப்போ ஒன்றா மீன் எடுத்து போட மாட்டீங்க. ரெண்டு கொதி 3 கொதி வந்த பிறகு இந்த கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்குன்னு தட்டு மூடி கொஞ்ச நேரம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு